அனைவருக்கும் வணக்கம். பழமொழியிலிருந்து ஒரு 2 கொஸ்டின் எடுத்துட்டு வந்திருக்கேன் வித் ஆப்ஷனோட. நீங்களும் ஆன்சரை வந்து ட்ரை பண்ணுங்க, எது கரெக்டா வரும் அப்படிங்கிறத நானும் உங்களுக்கு சொல்றேன். சரிங்களா? ஃபர்ஸ்ட் பாருங்க, இருளின் இருந்தும் வெளி. அது என்ன இருளின் இருந்தும் வெளி அப்படின்னா இருட்டில இருந்து வெளியே வர்றதா அப்படின்னா அது கிடையாது. இப்ப ஒரு மன்னன் இருக்கான், 2 நாட்டுக்கும் போர். அவனை சுத்தி வந்து குதிரைப்படை, விமானப்படை, நிறைய வீரர்கள் வந்து சுத்தி பாதுகாப்பு இருக்கு. இருந்தாலும் பயந்துக்கிறான், உள்ளத்துல பயம் இருக்கு. அப்படி இருக்கிறவனுக்கு வந்து அந்த பாதுகாப்பே தேவையில்லை, வேஸ்ட்டு அப்படிங்கிறது தான். இப்போ ஒரு பறவை இருக்கு, அந்த வேட்டையனுக்கு பயந்துட்டு நல்லா இருட்டு அண்டன ஒரு ரூம்ல போய் உக்காந்துருக்கு. இருந்தாலும் பயந்துக்குது. ஏன்னா அதுக்கு தெரியாது எது பகல் எது நைட்டு அப்படிங்கிறது தெரியாது. இருந்தாலும் உள்ள பயம், வந்து கொன்றுவானோ அப்படின்ட்டு. அப்ப அச்சம், உள்ளத்துல பயம் அப்படின்னு ஒருத்தன் இருக்குது அப்படின்னா அவனுக்கு பாதுகாப்புங்கிறது தேவையில்லாத ஒண்ணு, அவனுக்கு பாதுகாப்பு வைக்கிறது வேஸ்ட் அப்படிங்கிறத அர்த்தம். அப்ப இருளின் இருந்தும் வெளி அப்படின்னா அச்சம் இல்லாதவனுக்கு, அதாவது அச்சம் உள்ளவனுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிற ஆப்ஷன் டி தான். சரிங்களா? 2வது, இல்லுள் வில்லேட்டு இடைக்களத்து எய்து விடல் அப்படின்னா என்ன அர்த்தம் வரும் அப்படின்னு நம்ம யோசிக்கணும். முதல்ல அந்த பழமொழியை நல்லா பிரிக்கணும். இல்லுள் வில்லேற்றி இடைக்களத்து எய்து விடல், இதுல இருந்து எதை நம்ம தெரிஞ்சுக்க முடியுமானா எய்து விடல், அம்பு எய்துறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இல்லுள் அப்படின்னா இல்லுன்னா வீடு, இல்லம்னு அர்த்தம். வீட்டுல எதை அம்பு எய்துறோம் அப்படிங்கிறது தெரியுது. அப்ப இடைக்களம் அப்படிங்கிறதுக்கு நமக்கு அர்த்தம் தெரியணும். இடைக்களம் அப்படின்னா கருங்கலம். இந்த இடத்துல பானையை சொல்றாங்க, அதாவது வீட்டுக்குள்ள இருந்து பானையை உடைக்கிறத சொல்றாங்க. அதை சார்ந்து எப்படிங்க அப்படின்னு கேட்டா, இப்ப ஒரே ஆளு 2 இடம். ஒரு இடம் எப்படின்னா 10 பேர் இருக்கிற நல்ல டேலண்டான ஆளுங்க, நல்லா கல்வியிலும் சரி இல்லை நல்லா அறிவிலையும் சரி டேலண்டா இருக்கிற இடத்துல என்ன பண்றாங்க, அமைதியா இருக்கிறான். அவங்க பேசுறதுக்கு எதிர்பேச்சு பேசாம அமைதியாவே இருக்கிறான். அதே ஆளு இன்னொரு இடத்துல 10 பேர் இருக்கிற, அதாவது கல்வி அறிவு இல்லாத அறிவில்லாத ஒரு 10 பேர் இருக்கிற இடத்துல என்ன பண்றான் அப்படின்னா இவனுடைய பேச்சை தான் வந்து பெருசா காட்டுறான். நான் தான் கெத்து, நான் தான் பெரிய திறமசாலி அப்படிங்கிறான். அது ஆக்சுவலா வந்து கெத்து கிடையாது, அது ஒரு சின்ன பிள்ளைத்தனம் அப்படிங்கிறது தான் அர்த்தம். அப்ப அதை சார்ந்துதான் இதை சொல்றாங்க. எதுக்கு சொல்றாங்க அப்படின்னா, ஒரு போர்க்களத்துல ஒத்தைக்கு ஒத்த நின்று சண்டையிட தெரியாதவன் வீட்லயே எதிரில் இருக்கிற பானையை வந்து தான் வில்லால ஏந்தி உடைக்கிறதுக்கு சமம் அப்படிங்கிறதான் சொல்றாங்க. அப்ப இல்லுள் வில்லேற்றி இடைக்களத்து எய்து விடல் அப்படின்னா வாய்ப்பேச்சு வீரர்கள் அப்படின்ட்டு தான் அர்த்தம். சரிங்களா? ஓகே, இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோ பதிவுல வேற ஒரு கண்டென்ட்டோட சந்திக்கிறேன். இத்துடன் கிருஷோபா கடந்து நான் உங்க ராஜு. தேங்க்யூ.